இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பிளாக்கருக்கு நீங்க வந்து Adsense அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த வெரிஃபிகேஷன் கோட் எடுத்து உங்க பிளாக்கரோட edit HTML போயிட்டு அதுல வந்து ஹெட் கீழ உங்க Adsense கோட் வந்து நீங்க கொடுப்பீங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எரர் மெசேஜ் வந்து காட்டும். அது என்ன எரர் மெசேஜ் அப்படின்றத வந்து பாத்துறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக்கருக்கு நான் வந்து Adsense அப்ளை பண்ணி Adsense ஓட வெரிஃபிகேஷன் கோட் வந்து எடுத்துட்டேன். காப்பி ஸ்னிப்பெட் அப்படின்னு சொல்லிட்டு Adsense கோட் வந்து நான் காப்பி பண்ணிட்டு இப்போ என்னோட பிளாக்கரோட edit HTML போயிட்டு இந்த ஹெட் கீழ இந்த Adsense கோட் வந்து இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாட்டமில் வந்து பாருங்கள் ஒரு எரர் மெசேஜ் வந்து காட்டும். Adsense 1 அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு எரர் மெசேஜ் வந்து காட்டும். அது என்ன எரர் மெசேஜ் அப்படின்றத கிளியராக வந்து பாருங்கள். தி widget setting in widget with ID open tab P Adsense 1 closing tab P is not valid and internal error occurred please try again அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வந்து காட்டும். ஸோ இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்கில் வந்துருங்க. ஸோ இந்த பேக்கில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கரோட லேஅவுட் செக்ஷன் வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து Adsense அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 விஜெட் வந்து இதில் ஆட் ஆயிருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் செக்ஷன்லையோ அல்லது வந்து இந்த சைடு பார்ல கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து Adsense அப்படின்னு சொல்லிட்டு 2 விஜெட் வந்து ஆட் ஆயிருக்கும். இந்த விஜெட்டை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணவும் முடியாது. ஸோ இந்த பென்சில் மார்க் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து எனபிளாக தான் வந்து இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் டிசபிள் பண்ணிட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்தாலுமே கூட இந்த மாதிரி வந்து சேவ் ஆகாது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 விஜெட் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி ஆகணும். அண்ட் நீங்கள் வந்து பிளாக்கரோட டிஃபால்ட் டெம்ப்ளேட் தான் இந்த பிளாக்கில் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த டெம்ப்ளேட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெம்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெம்ப்ளேட் தான். நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு பிளாக் வந்து புதுசாக நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டால் ஆகும். இல்லை நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி டெம்ப்ளேட் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கும் இதே மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் லேஅவுட் போயிட்டு இந்த மாதிரி வந்து Adsense அப்படிங்கிற விஜெட் வந்து இருக்குதான்னு பார்த்துங்க. இது ரெண்டு விஜெட்டையும் வந்து இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடைய தீம் செக்ஷன் வந்து போயிருங்க. ஸோ தீம் செக்ஷன் போனதுக்கப்புறம் இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி edit HTML வந்து போயிருங்க. ஸோ edit HTML போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு கோடை வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ctrl F வந்து கொடுத்துருங்க. ஸோ Ctrl F கொடுத்துட்டு Adsense ஸ்பேஸ் இல்லாமல் 1 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். Adsense ஸ்பேஸ் இல்லாமல் 1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த Adsense 1 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதைத்தான் வந்து இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து இதில் 2 விஜெட் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 விஜெட் வந்து பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா Adsense 1 அப்படிங்கிறது மேலே இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா Adsense 2 அப்படிங்கிற ரெண்டாவது விஜெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. இந்த 2 விஜெட்டையும் வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த Adsense 1 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு மேலே வந்து ஓப்பன் tab P செக்ஷன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கே ஆரம்பித்து இதை அப்படியே வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த Adsense 2 விஜெட்டும் உங்களுக்கு வந்து கவர் ஆகிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த க்ளோசிங் டேப் வந்து பி செக்ஷன் இருக்கும். ஸோ இங்கே நல்லா வந்து பார்த்துங்க. நீங்கள் வந்து மொபைலில் பார்க்குறீங்க அப்படின்னா முடிஞ்சால் நீங்கள் வந்து டெக்ஸ்டாப்பில் வந்து பாருங்கள். மேலே வந்து பார்த்தீங்கன்னா Adsense 1 அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே ஓப்பன் tab B செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோடில் செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் இந்த Adsense 1ஓட விஜெட்டோட கோடிங்கும் வரணும். அதே மாதிரி Adsense 2ஓட கோடிங்கோட இந்த டோட்டல் இந்த கோடிங் உள்ளுக்குள்ள வரணும். அதுக்கப்புறம் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா பி இன்க்ளூடு. ஸோ இந்த கோடுக்கெல்லாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் tab B விஜெட் க்ளோசிங் tab B செக்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படி ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சேவ் வந்து கொடுத்துருங்க. ஸோ சேவ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்துடுங்க. அண்ட் ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இன்னும் முடியலை. ஸோ இதில் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டும். இந்த மாதிரி காட்டினா மட்டும்தான் உங்களுக்கு டெம்ப்ளேட் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ரிமூவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அண்ட் இப்போ நீங்கள் பேக்கில் வந்துட்டு அண்ட் லேஅவுட் நீங்கள் போங்க. ஸோ லேஅவுட் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து அந்த 2 Adsense விஜெட் இருக்குது பார்த்தீங்களா? அது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இது கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 Adsense விஜெட் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய Adsense கோடை நீங்கள் வந்து அகைன் வந்து காப்பி கோட் ஸ்னிப்பெட் வந்து காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தீம் செக்ஷன் வந்து போயிருங்க. ஸோ தீம் செக்ஷன் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி edit HTML வந்து போங்க. ஸோ edit HTML போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு கீழே உங்களுடைய Adsense கோட் வந்து இப்போ வந்து நீங்கள் காப்பி பண்ண கோட் வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஹெட் வந்தாச்சு. ஸோ இது கீழே வந்து என்ட்ரு கொடுத்துட்டு உங்களோட Adsense கோட் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து சேவ் கொடுங்க. அண்ட் சேவ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி காட்டின அந்த எரர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காட்டாது. அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பாட்டமில் வந்து காட்டும். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து காட்டும். அண்ட் நீங்கள் இப்போ வந்து பாருங்கள் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன இந்த சொல்யூஷன் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து சால்வ் ஆகும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்பந்தமான வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.